செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். 2026 கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. இந்த கால அவகாசம் எக்காரணம் கொண்டு நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். கெவி நகரில் பல நாட்களாக இடம்பெற்று வந்த தீவிர மக்கள் போராட்டங்களை தொடர்ந்து யுக்ரைனிய ஜனாதிபதி வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி ராணுவத்தின் தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் கிர்ஸ்கியை பதவி நீக்கம் செய்துள்ளார். செவ்வாய்க்கிழமை சமூக வலைதள பதிவொன்றில் கருத்து தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி, கிர்ஸ்கிக்கு பதிலாக மைக்கேல் ரொபெட்டி புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்பார் என குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். போட்டி சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் 3 T20 சர்வதேச போட்டிகளும் அடங்குகின்றன. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.